Hi everyone, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஜிக்கல் ரீசனிங் பத்தி தான் பார்க்க போறோம். லாஜிக்கல் ரீசனிங்ல டைரக்ஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி லாஜிக்கல் ரீசனிங்ல ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம். அதோட என்ன வீடியோலாம் பார்த்திருக்கோம்னா நம்பர் சீரிஸ் அப்புறம் கோடிங் அண்ட் டிகோடிங் பார்த்திருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்க்கலைனா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இதில் நம்ம ஒரு செலக்டடாக ஒரு 7 சம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம். Ramu walks 5 km starting from his house towards west, then turns right and walks 3 km. Thereafter, she takes left turn and walks 2 km. Further, she turns left and walks 3 km. Finally, she turns right and walks 3 km. In what direction she is now from her house? ஓகே, நம்ம இப்போ சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம டைரக்ஷன் சம்ஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதை வந்து பண்ணிக்கணும். அது என்னென்னா இந்த டைரக்ஷன் என்னென்ன டைரக்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கணும். அதாவது நார்த், சவுத், வெஸ்ட், அப்புறம் ஈஸ்ட். அப்புறம் தேவைப்பட்டால் இதுவும் போட்டுக்கலாம். இது எல்லா டைமும் தேவைப்படும்னு சொல்ல முடியாது, பட் சம்டைம் தேவைப்படும் கண்டிப்பாக. என்னென்னா நார்வெஸ்ட், அப்புறம் நார்த் ஈஸ்ட், அப்புறம் சவுத் ஈஸ்ட், அப்புறம் சவுத் வெஸ்ட். ஓகேவா? ஓகே, நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ராமு வாக்ஸ் 5 km ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வச்சுக்கோங்க. வாக்ஸ் 5 km டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஓகேவா? அப்போ டு வெஸ்ட் 5 km. ஓகேவா? 5 km டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போகிறாங்க. 5 km நீங்கள் இது அதாவது இந்த 5 km அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்கேலர்ஸ் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சும்மா கோடு போட்டுற முடியாது. ஏன்னா இந்த கோடு அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வர சம்மில் தேவைப்படலாம். ஓகேவா? இப்போ வந்து யூனிட் போட்டிருக்கோம். 5 km வந்து டிஸ்டன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் என்னென்னா தென் டேர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 km. அப்புறம் ரைட் டேர்ன் பண்ணுறாங்க. அப்போது இந்த டைரெக்ஷன் நடந்து போய்ட்டு இருக்காங்க. இந்த டைரெக்ஷன் நடந்து போய்ட்டு இருக்கும்போது ரைட் டேர்ன்னா ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ரைட்டு. ஸோ டேர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 km. ஓகே, 3 km நடந்து போகிறாங்க. அப்புறம் தேராஃப்டர் ஷி டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 2 km. அப்புறம் இங்கேருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணுறாங்க, 2 km போகிறாங்க. எஸ், 2 km. தென் ஃபர்தர் ஷி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 3 km. அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ணி 3 km நடக்காங்க. ஸோ லெஃப்ட் டர்ன் பண்ணி இதுவும் 3 km. ஓகேவா? அப்போ இங்கே வந்துருச்சு. அப்புறம் ஃபைனலி ஷீ டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 km. அப்புறம் இங்கேருந்து ஒரு ரைட் டர்ன் பண்ணுறாங்க. ரைட் டர்ன் பண்ணி ஒரு 3 km போகிறாங்க. ஓகேவா? இதோட முடிஞ்சிச்சு. இவங்க நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன் வாட் டைரக்ஷன் ஷீ இஸ் நவ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ். அதாவது அவங்களோட ஹவுஸில் இருந்து இப்போ அவங்க வந்து என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டைரக்ஷனில் இருக்காங்க இந்த மேப் வச்சு பாருங்கள். என்ன டைரக்ஷனில் இருக்காங்கன்னா வெஸ்ட் சைடு இருக்காங்க. அதாவது இங்கே தான் அவங்க ஹவுஸ்னால் என்ன டைரக்ஷனில் இருக்காங்கன்னா வெஸ்ட் சைடு. அதே தான் இங்கேயும். ஸோ ஆன்சர் வந்து வெஸ்ட். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். கோபால் ஸ்டார்டட் வாக்கிங் 2 km ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். தென் ஹி டேர்ன்ட் ரைட். ஓகே, நம்ம அப்படியே சம் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த மேப் போட்டுக்கிறங்க. நார்த், சவுத், ஈஸ்ட். இது எப்போவுமே மறக்கக்கூடாது. ஓகே, கோபால் ஸ்டார்டட் வாக்கிங் 2 km ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். அதாவது அது என்ன டைரக்ஷன் அவங்க சொல்லலை, என்ன டைரக்ஷன் நடந்து போகிறாங்க சொல்லலை. ஆனால் சும்மா 2 km வாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டைரக்ஷனில் போகலாம். வாக்ஸ் 2 km. ஓகேவா? 2 km நடந்து போகிறாங்க. அப்புறம் தென் ஹி டேர்ன் ரைட் அண்ட் வாக் 1 km. அப்புறம் இங்கேருந்து ஒரு ரைட் டேர்ன் பண்ணுறாங்க. ரைட் டேர்ன் பண்ணி ஒரு 1 km நடக்காங்க. ஸோ இது வந்து 2 km, இது 1 km. அகைன் ஹி டேர்ன்ட் ரைட் அண்ட் வாக் 1 km. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் டேர்ன் பண்ணுறாங்க. ரைட் டேர்ன் பண்ணி ஒரு 1 km போகிறாங்க.
ஓகேவா 1 கிலோமீட்டர். டு ரீச் ஹிஸ் ஹவுஸ். அப்போ அவங்களோட ஹவுஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸ்கூல்லேருந்து 2 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ரைட் எடுக்காங்க. அப்புறம் 1 கிலோமீட்டர் வராங்க. அப்புறம் இன்னும் ரைட் எடுத்து 1 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹவுஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இஃப் ஹவுஸ் இஸ் சவுத் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். அதாவது அவங்களோட ஹவுஸ் வந்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்கான். ஓகே பாருங்க கரெக்டாக. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தா சவுத் ஈஸ்ட்டில் எங்கே சவுத் ஈஸ்ட்னா இதுதான் சவுத் ஈஸ்ட்டு. ஓகேவா. இப்போ அதே டைரக்ஷனில் தான் இதுவும் இருக்குது. அதாவது அவங்களோட ஸ்கூல்லேருந்து இது சவுத் ஈஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா. இஃப் ஹிஸ் ஸ்கூல் இஸ் சவுத் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல் தென் விச் டைரக்ஷன் டிட் கோபால் ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் த ஸ்கூல். அதாவது சவுத் ஈஸ்ட்டில் இருக்குன்னா அவங்க வந்து என்ன டைரக்ஷனில் ஸ்டார்டிங்கில் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து என்ன டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் சைட். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து ஈஸ்ட். ஓகே தேர்ட் சம் பார்க்கலாம். எ மேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் வாக்ஸ் 4 miles டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா. ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 4 miles போகிறாங்க, 4 miles டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா. நான் போட்டுக்குவோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா. 4 miles டுவர்ட்ஸ் நார்த். 4 miles போட்டுக்கலாம். ஓகே 4 miles டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 6 miles. அப்புறம் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 6 miles போகிறாங்க. 6 miles. இது வந்து 4 miles. அப்புறம் இது 6 miles. டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 miles. ஓ சாரி, அந்த டயக்ராம் விட்டுருங்க, இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகேவா. பட் ஃபஸ்ட்டு 4 miles அப்புறம் 6 miles போகிறாங்க. அப்புறம் அண்ட் வாக்ஸ் 3 miles அண்ட் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 miles. அப்புறம் ரைட் டர்ன் பண்ணி ஒரு 3 miles போகிறாங்க. 3 miles. தென் ஒரு 3 miles போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரைட் டர்ன் பண்ணுறாங்க. ரைட் டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் and takes rest for 30 minutes. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு 30 minutes ரெஸ்ட் எடுக்கிறாங்க. then he gets up and walks straight 2 miles. அப்புறம் அதுக்கப்புறம் எந்திச்சு ஒரு 2 miles நடக்காங்க. 2 miles in the same direction and turns right and walks 1 mile. what is the direction he is facing? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 mile போகிறாங்க. in what is the direction he is facing? அப்புறம் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சவுத். ஆன்சர் சவுத். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எ டிரைவர் லெஃப்ட் ஹிஸ் வில்லேஜ் அண்ட் ட்ரோவ் த கார் நார்த் ஃபார் 20 கிலோமீட்டர். ஓகேவா. ஒரு டிரைவர் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் போகிறாங்க. ஸோ 20 kilometers டுவர்ட்ஸ் நார்த். தென் ஆஃப்டர் விச் ஹீ ஸ்டாப்டு பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணுறாங்க. தென் ஹீ டேர்ன் லெஃப்ட் அண்ட் ட்ரோவ் another 30 கிலோமீட்டர். அப்புறம் லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க. லெஃப்ட் டேர்ன் பண்ணி அப்புறம் ஒரு 30 kilometers போகிறாங்க. தென் when he stopped for lunch after some rest he again turned left and rode 20 kilometer before stopping for evening tea. அதாவது அப்புறம் மறுபடி லெஃப்ட் டர்ன் பண்ணி அப்புறம் ஒரு 20 kilometers போகிறாங்க. ஸோ இது 20 kilometer, அப்புறம் இது 30 kilometer, தென் அகெயின் 20 kilometer. ஓகேவா. அப்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பிஃபோர் ஸ்டாப்பிங் ஃபார் ஈவினிங் டீ. அதாவது ஈவினிங் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க லெஃப்ட் டர்ன் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த டேட்டா வந்து இதில் கேட்பாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒன்ஸ் மோர் ஹீ டேர்ன்ட் லெஃப்ட் அண்ட் ட்ரோவ் 30 kilometers. மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ணி ஒரு 30 kilometers போகிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டாங்க.
to reach the town where he had a supper. Then என்ன கொஸ்டின்னா after evening tea in which direction did he drive? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஏன் பிஃபோர் ஸ்டாப்பிங் ஃபார் ஈவினிங் டீ கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்னா அந்த ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஈவினிங் டீ எங்கே சாப்பிட்ருக்காங்கன்னா இந்த இடத்துல ஈவினிங் டீ சாப்பிட்ருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின்னா ஆஃப்டர் ஈவினிங் டீ இன் விச் டைரக்ஷன் டிட் ஹீ டிரைவ்ஸ். அப்போ இங்கே ஈவினிங் டீ குடிச்சிருக்காங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனில் அவங்க போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இங்கே இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் தான் அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஈஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். A man is facing east, then he turns left and goes 10 km. ஃபர்ஸ்ட் ஒரு மேன் இருக்காங்க, ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. அப்புறம் அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி அவங்க வாக் பண்ணல, அதுக்கு முன்னாடியே டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் கோஸ் 10 km. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நார்த் நோக்கி ஒரு 10 km போகிறாங்க. ஓகேவா, 10 km போகிறாங்க. தென் டேர்ன்ஸ் ரைட் அண்ட் கோஸ் 5 km. அப்புறம் ரைட் டேர்ன் பண்ணுறாங்க, ரைட் டேர்ன் பண்ணி ஒரு 5 km போகிறாங்க. தென் கோஸ் 5 km டு த சவுத். அப்புறம் சவுத்தை நோக்கி ஒரு 5 km வராங்க. ஓகேவா, ஒரு 5 km. தென் கோஸ் 5 km டு த சவுத். ஓகே, அண்ட் ஃப்ரம் தேர் 5 km டு த வெஸ்ட். அப்புறம் வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி ஒரு 5 km போகிறாங்க. ஓகேவா, 5 km. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பிளேஸ். அதாவது ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து பார்த்தா அவங்க என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரிஜினல் டைரக்ஷன் இது. ஸோ என்ன டைரக்ஷனில் இருக்காங்கன்னா நார்த் டைரக்ஷன். ஸோ நார்த் டைரக்ஷன் இருக்கனால ஆன்சர் நார்த். ஸோ நெக்ஸ்ட் சம், 6th சம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், போய் பார்க்கலாம். டெய்லி இன் த மார்னிங் த ஷேடோ ஆஃப் கால் கேம்பஸ், சாரி நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, கால் கேம்பஸ் ஃபால்ஸ் ஆன் பராகாமன் and in the evening the shadow of Barakaman falls on the Gol Gambas. Exactly. So in which direction is Gol Gambas to Barakaman? அதாவது ஃபர்ஸ்ட் டெய்லி மார்னிங் என்ன நடக்குன்னா ஷேடோ ஆஃப் கால் கம்பாஸ் வந்து ஃபால்ஸ் ஆன் பாராகாமன். அதாவது ஓகே, நம்ம டைரக்ஷன் போட்டுக்கலாம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா, 2 பில்டிங் வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா ஸோ நம்மளுக்கு எப்போவே தெரியும், அதாவது காலைல வந்து ஸோ எவ்ரி மார்னிங் என்ன நடக்குன்னா சன் வந்து ரைஸ் ஆகும். சன் ரைஸ் ஆகும்போது என்ன நடக்குன்னா ஷேடோ ஆஃப் கால் காம்பஸ் வந்து அதோட ஷேடோ வந்து பாராகாமன் மேலே விழுதான். ஸோ எப்போவுமே ஈஸ்ட் சைடில் இருந்து தான் சன் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகும்போது இதோட ஷேடோ வந்து பாராகாமன் மேலே தான். அப்போ என்னென்னா பாராகாமன் வந்து இதோட லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இதில் கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஓகேவா, இது வந்து என்னென்னா கால்னு போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பாரான்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அப்புறம் ஈவினிங் என்ன நடக்குன்னா ஷேடோ ஆஃப் பராகாமன் ஃபால்ஸ் ஆன் கால் கேம்பஸ். அப்புறம் ஈவினிங், அதாவது வெஸ்ட் சைடு தான் ஈவினிங் வந்து சன்செட் ஆகும். ஸோ ஈவினிங் என்ன நடக்குன்னா பராகாமனோட ஷேடோ வந்து கால் கேம்பஸ் மேலே விழுது. ஸோ மார்னிங் வந்து இதோட ஷேடோ வந்து பராகாமன் விழுது. அப்புறம் இதோட ஷேடோ வந்து இது மேலே விழுது. ஸோ கொஸ்டின் என்னென்னா இன் விச் டைரக்ஷன் இஸ் கால் கேம்பஸ் டு த பராகாமன். அதாவது கால் கேம்பஸ் வந்து பராகாமனோட எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பராகாமனோட ஈஸ்டர் சைடில் தான் இருக்குது. சரியா, பராகாமன் ஈஸ்ட் சைடு. ஸோ இதான் பராகாமன் வைங்கன்னா ஸோ ஈஸ்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஈஸ்டர் சைடு, இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் வரும், அதாவது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின் வரும். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். ராஜா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக்ஸ் 3 km டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா, ஸ்டார்ட்ஸ்
எந்த டைரக்ஷன் நோக்கி போகிறாங்கன்னா நார்த் நோக்கி 3 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. 3 கிலோமீட்டர்ஸ் and walks 2 kilometer then he turns right and walks 2 kilometer. அப்புறம் ரைட் டர்ன் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாங்க. 2 kilometers and then turns right and walks 5 kilometer. அப்புறம் ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. 5 kilometers, இங்கே வந்து 3, அப்புறம் இங்கே ஒரு 2 kilometers, 5 kilometers போகிறாங்க. and turns right again and walks 2 kilometer. அப்புறம் மறுபடியும் ரைட் டர்ன் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாங்க. 2 kilometer and again walks 2 kilometer. turns right and walks 2 kilometer. அப்புறம் again ரைட் டர்ன் பண்ணி அப்புறம் 2 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ 2, அதாவது இங்கே அப்போ இது டோட்டலாக 5, இது வந்து 3, அப்புறம் இது வந்து டோட்டல் 5. ஸோ இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 தான். நம்ம 2 டிஸ்டன்ஸ் இங்கே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணால் இங்கே 2 டிஸ்டன்ஸ் போனாங்கன்னா அவங்களோட ஸ்டார்ட் பண்ணால் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவ், அதாவது எந்த டைரக்ஷன் பார்த்து அவங்க நிற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் நடந்தாங்க. ஸோ எந்த டைரக்ஷனை பார்த்து நிற்காங்கன்னா நார்த் நோக்கி நிற்காங்க. ஸோ ஆன்சர் நார்த். ஸோ இது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் பற்றி நல்ல ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் புக்ஸில் இருந்து நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை விட டிஃப்ரெண்ட் சம்ஸும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியாதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லைனா நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.